சின்னதாக காம்பேக்டாக இருக்கிற கேபினெட்டு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டட்டு இது வந்து உள்ளே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு, ஹோல்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ரெண்டாவது எந்தெந்த போர்டு வந்து எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஹோல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. உங்களுக்கு அப்போ அப்படியே அசம்பிள் பண்ணும்போது எந்தெந்த போர்டு எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக அப்படியே தெரியும். அப்புறம் வந்து இதில் ஏசி கார்டு வந்து ஒயர் போட்டிருக்கிறேன். 3 பின் ப்ளக் தான் போட்டிருக்கேன். எல்லாம் வந்து 2 மீட்டர் ஒயர் போடுவாங்க. இப்போ இதில் வந்து நான் 3 மீட்டர் ஒயர் போட்டிருக்கேன். இது வந்து 5 ஆம்ஸ் 24 வோல்ட்டு எஸ்எம்பிஎஸ் போர்டு, 220 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற போர்டு. சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம லைன் கொடுக்குறத வந்து எப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதாவது இது வந்து ஃபேஸு, இது வந்து ஃபேஸு, இந்த பாயிண்ட் வந்து நோட்டில், இது வந்து காமன் கிரவுண்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு தான் ஃபஸ்ட்டு லைன் வருது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த க்ரீன் கலர் வந்து இந்த காமன் கிரவுண்டு, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் வந்து ஃபேஸு, அப்புறம் இந்த பிளாக் கலர் வந்து நோட்டில். இது வந்து இதில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை அப்படியே எடுத்து நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டில் ஃபஸ்ட்டு கொடுப்போம். இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு வந்து இங்கே தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது இது ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு. இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு வந்து 5 ஆம்ஸ் 24 வோல்ட் அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இதுவும் டிசி 24 வோல்ட்டு 4 ஆம்ஸு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இதை வந்து இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கோம், இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து இங்கே இருக்கும், இது வந்து இங்கே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் 220 வோல்ட் வந்து இதுக்கு கொடுப்போம், இதிலிருந்து இதுக்கு கொடுப்போம். சரிங்களா? இப்போ இந்த 5 ஆம்ஸ் 24 வோல்ட்டு எதுக்காக அப்படின்னா இந்த 2 சப்பு 150 வாட்ஸு சப்பு வந்து இந்த 2 போர்டு போடுறதுக்காக இந்த போர்டு. ஓகேங்களா? இது வந்து நம்ம செய்ய போகிற வந்து 5.2, அதனால் வந்து இதே மாதிரி 2 போர்ட் போடுவோம். அதுக்கு வந்து இந்த 5 ஆம்ஸ் 24 வோல்ட் சப்ளை. இந்த 4 ஆம்ஸ் 24 வோல்ட் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ்க்காக. சரிங்களா? இப்போ நம்ம இந்த போர்ட்டில் வந்து நம்ம டம்மியாக விட்டுற போகிறோம். இல்லைன்னா நம்ம இந்த போர்டை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போர்டை எடுக்க தேவையில்லை. நம்ம இது வந்து இந்த போர்டு வந்து அப்படியே இருக்கட்டும். இது வந்து 60 வாட்ஸு, இது வந்து 100 வாட்ஸு 100 வாட்ஸு 100 வாட்ஸு. இது எல்லாமே வந்து ஸ்டீரியோ சேனல் 1 2 3, இது மூணுமே ஸ்டீரியோ சேனல். ஆல்ரெடி வந்து நான் முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த போர்டோட தனியாக இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது வந்து எஃப்எல் ஒரே ஒரு சேனல் தான். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து எஃப்ஆர் எஸ்எல், இது எஸ்ஆர் சென்ட்ரு, இது வந்து சப். இந்த சப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதே மாதிரி 2 போர்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்டீரியோ லைனு, இது வந்து ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸு, இதில் ஸ்டீரியோ லைனு. அப்போ இந்த ஒரு போர்டு வந்து 100 வாட்ஸு, இது 100 வாட்ஸு, இது 100 வாட்ஸ் தான். ஆனால் நம்ம ஒரு சேனல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு இந்த 4 ஆம்ஸ் வந்து இது மட்டும் போதும். இந்த 5 சேனலை வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த 4 ஆம்ஸ் 24 வோல்ட் மட்டும் நம்ம போதும். இப்போ வந்து நமக்கு இந்த 2 எஸ்எம்பிஎஸ் போர்டுக்கும் வந்து இன்புட் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம். அதோட ஒயரிங் எப்படி அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒயரிங் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பில் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம 5.2 ஆம்பிளிஃபையர் செய்கிறதுனால 5.2ன்னா 2 சப்பு வரும். அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் தான் இது. இதுக்கு ஸ்பீக்கரில் வந்து ஒயர் வந்து உள்ள ரவுண்ட் அடித்து ரிங்க மாதிரி போட்டு சால்டர் வச்சாச்சு, வெளியே வராத மாதிரி. இதுதான் உங்களுக்கு வேணும்னா ஸ்பீக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஹோல்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் 2மே போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து ஒரு சப்புக்கு. அதே மாதிரி இதில் 2 ஒயர் எடுத்து சும்மா டம்மியாக தான் விட்டுருக்கேன். அடுத்தது வந்து இந்த பவர் கார்டு வந்து வருது இல்லையா, 3 பின் டாப்பு. அதில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இது 3 பின் டாப்பு. இந்த பவர் கார்டு ஃபஸ்ட்டு வருது. இந்த வந்தோடனே இந்த எஸ்எம்பிஎஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் வந்து ஃபேஸு. ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து நோட்டில், இந்த க்ரீன் கலர் வந்து கிரவுண்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபேஸு நோட்டில், இதிலிருந்து மறுபடியும் இன்னொரு 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த லைன் வந்து மறுபடியும் ஒரு ஃபேஸுக்கு போகுது. இது வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு போகுது. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து சும்மா இப்படி நம்ம இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து ஒயர் வெளியே வந்துடும். இது வந்து நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி ஒயர் இப்படி வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாட்டும் போதும் உங்களுக்கு இது வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப் தான் அது. பின்னாடியே வந்து கனெக்டர் டைப். நமக்கு இது இருக்கிற போர்டில் எல்லாமே வந்து கனெக்டர் டைப் இருக்குது. தேவைன்னா வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாமே வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம். சாக்கெட் இது நம்ம இந்த பின்னை வந்து இப்படி வைப்போம். ஓகேங்களா? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிவின்னு இருக்குது பாருங்கள். டிவி, டிவிடி, டிடிஹெச். இது ஒரு ஸ்டீரியோ லைனு, இது ஒரு ஸ்டீரியோ லைனு, இது ஒரு ஸ்டீரியோ லைனு. ரெண்டாவது இது வந்து சப்பு, எஸ்எல், எஃப்எல், இதெல்லாம் வந்து 5.1 இன்புட் சேனல். ஓகேங்களா? இப்போ இந்த 2க்கும் தான் வந்து இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கம்பெனியில் கொடுக்குற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் ஒயர் மாதிரி இப்படி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து டேரெக்டாக கனெக்டர் இருக்கும், கனெக்டர் எடுத்து குத்துற மாதிரி இருக்கும். அதான் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொடுப்பாங்க.
இந்த கனெக்டர் வந்து எப்படி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹம்மிங் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஷீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த ஒயரை வந்து நீங்கள் கம்பெனிலே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷீல்டு ஒயர் வந்து தனியாக வந்து ஷாப்பில் வாங்கி போடுங்க. இந்த மாதிரி ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹம்மிங்கே வராது. இல்லைன்னா ஹம்மிங் வந்து பின்னாடி குத்தும் போதோ இல்லை ஆக்ஸ்லலாம் குத்தும் போதோ நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும். நம்ம ஆடியோ சிக்னலுக்கு போடுற எல்லாமே வந்து, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 வோல்ட்டு கிரவுண்டு, இதை தவிர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்னல் ஒயரில் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரவுண்டு ஹம்மிங் வந்து நமக்கு வந்து கரெக்டாகும். 0 ஹம்மிங் ஆகணும் அப்படின்னா நமக்கு இதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. காமன் கிரவுண்டு வந்து இந்த ஷீல்டு ஒயரில் வந்து வரும், இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஷீல்டு ஒயர் வரும், அப்புறம் இந்த ரெட் கலர் ஒயர், அப்புறம் ஒயிட் கலர் ஒயர். சரிங்களா? இதை வந்து எப்படி கொடுக்குறது, இது வந்து ஒரு ஆடியோ சிக்னல், இதை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது வந்து இந்த ரெட் கலர் பாருங்கள், இந்த ரெட் கலரு, இந்த ஒயிட் கலரு, அப்புறம் காமன் கிரவுண்டு, இது ஒரு சிக்னல். இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். அதாவது இங்கே இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். இது வந்து கிரவுண்டு. சரிங்களா? இதை நான் வெளியே வந்து தனியாகவே எடுத்துட்றேன், தனியாக எடுத்து சொல்கிற பாருங்க. இந்த கிரவுண்டை வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணியிருப்போம், காமன் கிரவுண்டு. இந்த ஷீல்டு ஒயரோட கிரவுண்ட் ஒயரை வந்து மூணையுமே வந்து காமனாக ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த காமனாக ஜாயின் பண்ணதை வந்து நம்ம இந்த கிரவுண்டில் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டோம்னா இந்த எல்லாத்தோட பின்னோட கிரவுண்டும் வந்து இதில் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த காமன் கிரவுண்டுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ரெட்டு, அதே மாதிரி ஒயிட்டு ரெட்டு, இந்த 3 சிக்னல் வருது இல்லைங்களா? இந்த ஆடியோ லைனை வந்து இது அதாவது இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு காமன் கிரவுண்டு, அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து கிரவுண்டில் ஒரு பின்னை கிரவுண்ட் பண்ணிவிட்டு L1 R1 கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த L2 R2 வந்து இங்கே இருக்குது பாருங்கள், L2 R2 இது ஒன்று கொடுத்துட்டு காமன் கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து இந்த காமன் கிரவுண்டில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயரு வந்து லெஃப்ட்டு ரைட்டு, மூணாவது ஆடியோவோட லெஃப்ட்டு ரைட்டு, இந்த L3 R3 இருக்குது, இதில் 2 ஒயரை வந்து இதுவும் கொடுத்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த காமன் கிரவுண்டை எடுத்து நம்ம கிரவுண்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு ஒயரோட காமன் கிரவுண்டும் எடுத்து நம்ம தனித்தனியாக தான் கிரவுண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் லோ நாய்ஸும் ஹம்மிங் வந்து இருக்காது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கம்பெனியோடு வரும்போது நமக்கு அந்த மாதிரி ஒயர்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆனால் அது வந்து ஆகாது. ஸோ தயவு செஞ்சு வந்து அதை யூஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு வந்து ஹம்மிங் வந்து அரெஸ்ட் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் லைன் வந்து கொடுத்துட்டேன். இது எப்படி கொடுத்தாங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டீரியோ லைன், இது ஸ்டீரியோ லைன், இது ஸ்டீரியோ லைன், இது வந்து 5.1 லைன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துருவோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், வந்து பின்னில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இங்கே பின்னாடியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒயிட் கலர் பின்னில் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சாக்கெட்டுக்கு போகுது. ஓகேங்களா? அப்போ இந்த ஒயிட் கலர் வந்து ஃபஸ்ட்டு சாக்கெட்டு. கீழே இருக்கிற சாக்கெட்டுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ரெட் கலர் ஒயர் போகுது, இது வந்து கீழ் சாக்கெட்டு போகுது. ஓகேங்களா? எல்லாவோட ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லாவோட மேல் சாக்கெட்லேயும் வந்து ஒயிட் கலர் ஒயர் தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த எல்லாவோட மேல் சாக்கெட்டுக்கும் ஒயிட் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். ரெட் கலர் ஒயர் வந்து லெஃப்ட் சைடு சாக்கெட், அதாவது கீழே இருக்கிற சாக்கெட்டில் வந்து ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? காமன் கிரவுண்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காமன் கிரவுண்டு வந்து உள்ளே இருக்குது, அதனால் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது காமன் கிரவுண்டு. அந்த ஒயரில் வந்து உங்களுக்கு முதல்ல காமிச்சேன். இந்த காமன் கிரவுண்டு வந்து இந்த எல்லாத்தோட பாடியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மேலே இருக்கிற பாடி இருக்குல்ல, இதில் எல்லாத்தோட பாடியிலும் வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். ஒயிட்டு ரெட்டு, ஒயிட் கலர் வந்து இது லெஃப்ட்டுன்னு வச்சுப்போம், இது ரைட்டுன்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போது காமன் கிரவுண்டு ஒரு ஒயரு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து செக் பண்ணுவோம். இந்த ஒயர் தான் அது இங்கே இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது வந்து பாடி எர்த்து, அதாவது காமன் கிரவுண்டு இதில் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஷீல்டு ஒயர் மாதிரி வர கிரவுண்டை வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டும் வந்து லெஃப்ட்டு ரைட்டு மாதிரி, லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? இந்த ரெண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து காமன் கிரவுண்டுங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீரியோவோட லெஃப்ட்டு லைன் கிரவுண்டு, லெஃப்ட்டு ரைட் ஒன்று, லெஃப்ட் ஒன்று. ஓகேங்களா? இதோட லைன் வந்து இப்படி வருது, தெரியுதுங்களா? இந்த ஒரு லைன் இப்படி வருது, இந்த ஒரு லைன் இப்படி வருது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பக்கத்துலேயே அடிக்க முடியாது. அதனால் இந்த கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க லைனாக, வந்து இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும் போது பக்கத்தில் முட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் கொஞ்சம், அதாவது இந்த கெப்பாசிட்டருக்கு வர எல்லா லைனுமே வந்து கெப்பாசிட்டருக்கு வந்து தான் உள்ளே போகும். ஓகேங்களா? அப்போது நம்ம இதிலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த மேல் லைனை வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஒயிட் கலரு. இந்த கீழ் லைனை வந்து
இந்த ரெட் கலர் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீரியோ லைன் முடிஞ்சுது. அடுத்தது ரெண்டாவது ஸ்டீரியோ லைன் அதே மாதிரி தான் இந்த சென்டரில் எடுத்துருக்கும் பாருங்கள். இந்த சென்டரில் வந்து ஒயிட் கலர் வந்து மேல் கனெக்டரு, இந்த ரெட் கலர் வந்து கீழ் கனெக்டரு ஓகேங்களா. அப்புறம் காமன் கிரவுண்டு வந்து நான் உள்ள முதலே சொல்லியிருப்பேன், உள்ள காமன் கிரவுண்டு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த காமன் கிரவுண்டில் தான் இந்த ஷீல்டு ஒயரோட காமன் கிரவுண்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். சென்டர் ஒயர் வந்து இதுதான் சரிங்களா. இந்த இடத்துல வந்து போர்டை வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் போர்டை வந்து காமன் கிரவுண்டை வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதுலேயே அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 ஒயர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. இப்போ இந்த L3 R3ன்னு இருக்குது. இப்போ இதை பார்ப்போம். இந்த காமன் கிரவுண்டை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு இந்த 2 இதில் கொடுத்துருக்கேன். இந்த 2 இது வந்து இந்த கனெக்டர் தான் சரிங்களா, இந்த கனெக்டரு. இப்போ இது வந்து டைரெக்டாக இந்த ஒயர் வந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்துடுது, 3வது இதுக்கு வந்துடுது சரிங்களா. இப்போ வந்து இந்த 3க்குமே வந்து இங்கே வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியாச்சு. இந்த 3மே வந்து இது ஒரு ஸ்டீரியோ லைன், இது ஒரு ஸ்டீரியோ லைன், இது ஒரு ஸ்டீரியோ லைன். இது 5.1 இன்னு, இது வந்து 5.1 அவுட்டு. இது வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இங்கே இருக்கு பாருங்கள், சரௌண்டு ரைட்டு, லெஃப்ட்டு, சப்வூஃபரு, சென்ட்ரு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, கிரவுண்டு சரிங்களா. இப்போது இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே இருக்கிறது சென்ட்ரு ஓகேங்களா. இப்போ இதை பார்ப்போம். மேலே இருக்கிற கனெக்டர் வந்து ஒயிட் கலர் ஒயரில் தான் நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஒயிட் கலர் ஒயர் வந்து மேலே இருக்கிற கனெக்டர் கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிற கனெக்டருக்கு போகிறது ரெட் கலர் ஒயர். அப்புறம் காமன் கிரவுண்டு நம்ம இதில் வந்து பொதுவாக கிரவுண்ட் பண்ணியிருப்போம். அது வந்து முதலே பார்த்தாச்சு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் ஒயரை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போவோம் சரிங்களா. இந்த ஃபஸ்ட் ஒயரு ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஒயர் வந்து சென்ட்ரு சப்பு இல்லையா, ஒயிட் கலர் ஒயர் வந்து சென்ட்ரு. இந்த ட்ரேஸ் பண்ணிட்டு போனதில் இதுதான் ஓகேங்களா. இது வந்து இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து சென்ட்ரு எஸ்சின்னு போட்டிருக்கு. இந்த 5.1 சப்வூஃபர், இந்த ரெட் கலர் இந்த லைனில் வந்து சப்வூஃபர் இந்த ரெட் கலரு சரிங்களா. அதே மாதிரி இது கொடுத்தாச்சு சரிங்களா. அப்புறம் இதோட காமன் கிரவுண்டும் வந்து இங்கே பக்கத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்குமாங்க. இந்த வந்து கிரவுண்டு காமன் கிரவுண்டு தான். இதை வந்து சுரண்டி விட்டு இதை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து S6 சரிங்களா, சரௌண்டிங் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு. அப்போ இதுக்கு வந்து மேலே இருக்கிற கனெக்டருக்கு நம்ம ஒயிட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒயிட் கலர் ஒயர் வந்து மேலே இருக்கிற கனெக்டர், கீழே இருக்கிற கனெக்டர் வந்து ரெட் கலர் சரிங்களா. இந்த ஒயரை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போவோம். இந்த சென்டர் ஒயரை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இங்கே வருது இல்லையா, இந்த இடத்துக்கு வருது. சரௌண்டிங் ரைட் கொடுத்துருக்கோம். இந்த ஒயரில் வந்து ஒயிட் கலரில் சரௌண்டிங் ரைட் கொடுத்துருக்கோம். அப்போ இதோட மேல் கனெக்டரில் ஒயிட் கலர் தான். அப்போ சரௌண்டிங் ரைட்டு கரெக்டு சரிங்களா. அடுத்தது SL சரௌண்டிங் லெஃப்ட்டு. இது சரௌண்டிங் லெஃப்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து இங்கே கீழே ரெட் கலர் சரிங்களா, அதே கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். மேலே இருக்கிறது ஒயிட் கலரு, உங்களுக்கு இங்கேயே காட்டிடுறேன். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு, கீழே போகிற கனெக்டர் வந்து ரெட் கலரு சரிங்களா. இது ஃப்ரண்ட்டு ரைட்டு, மேலே இருக்கிற கனெக்டரு ஒயிட் கலரு. இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இங்கே வருது. அப்போ இங்கே வரும்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், இந்த சைடு இப்படி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஒயிட் கலர் வந்து ரைட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு சரிங்களா. எல்லா ஒயிட் கலருமே வந்து ரைட்டில் கொடுத்துருப்போம், எல்லா ரெட் கலரும் வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருப்போம். வந்து ஜிடெக்கில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. இனி அடுத்தது வந்து டிஸ்பிளே லைன் வந்து எடுத்து கொடுக்கணும். அப்புறம் பாசிட்டிவ் 12 வோல்ட் கொடுக்கணும். அப்புறம் இதை வந்து ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு அவுட்புட் வந்து எடுத்து கொடுக்கணும் சரிங்களா. அவ்வளோதான் இதோட லைன், அவ்வளோதான். அப்புறம் இந்த யூஎஸ்பிக்கு எடுத்து கொடுக்கணும். டிஸ்பிளே லைன் வந்து இங்கே இருக்குது, இது டிஸ்பிளே லைனு. அதுக்கப்புறம் யூஎஸ்பியில் எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் எடுத்து கொடுத்தோம்னா போதும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டோட எல்லாமே முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ளை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். யூஎஸ்பி போர்டில் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சர்க்யூட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்னுன்னு போட்டிருக்கு இல்லையா. இந்த யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து ரைட்டு, இங்கே ஆர்னு போட்டிருக்கு பாருங்கள். இது ரைட்டு லெஃப்ட்டு சென்டரில் இருக்க வந்து கிரவுண்டு ஓகேங்களா. அதை வந்து நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட்டுன்னு போட்டிருக்கு. ஒயிட் கலர் வந்து ரைட்டு, லெஃப்ட் கலர் வந்து இந்த ரெட் கலர் ஒயரு. இந்த காமன் கிரவுண்டு வந்து இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரே ஒயர் தான். அந்த காமன் கிரவுண்டு வந்து இந்த ஷீல்டு ஒயரில் கிரவுண்ட் ஒயரில் ஜாயிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. இது அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா இந்த ஒயர் ட்ரேஸ் பண்ணோம்னா இந்த சைடு வருது. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ஒயர் தான் அது. இந்த ஒயரை ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா இந்த யூஎஸ்பி மாடலில் இந்த ஆடியோ சிக்னல் ஒயர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து
கிரவுண்டு ஜிஎன்டின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ஆர் அவுட்டு, அதாவது ரைட்டு ஆடியோ சிக்னலு, லெஃப்ட் ஆடியோ சிக்னலு. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருக்கிறத வந்து நான் அந்த இடத்துல லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த லெஃப்ட்டுன்னு இருக்கிற இடத்துல ரைட்டுன்னு கொடுத்துருக்கேன். அது எப்படி வேணால் லெஃப்ட் ரைட்டு மாற்றி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு. இப்போ இந்த சென்டர் கிரவுண்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து லைன் போகுது. அதனால் வந்து இந்த ஷீல்டு ஒயரோட கிரவுண்டை வந்து இங்கே அடிச்சிருக்கேன். இப்போ இந்த 12 வோல்ட்டு 5 வோல்ட்டுன்னு ரெண்டுமே போட்டிருக்கு. நம்ம வந்து 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும், 12 வோல்ட் வந்து கொடுக்கக்கூடாது. 12 வோல்ட் கொடுத்தா வந்து போர்டு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதாவது இந்த போர்டு 5 வோல்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ 5 வோல்ட்டோட பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, நெகட்டிவ் டெர்மினல் அதாவது வந்து கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. ஓகேங்களா? இது வந்து எங்கே போகுது நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா என்னன்னு பார்த்தோம்னா யூஎஸ்பி அவுட்டுன்னு இதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே பின்னாடி போட்டிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு. 5 வோல்ட் அவுட்டு, இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா? இந்த லைனை எடுத்து, அதாவது டிஸ்பிளேலேருந்து வர லைனை எடுத்து தான் இதில் வர 5 வோல்ட் எடுத்து தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். டைரெக்டாக வந்து இதுக்கு வந்து இந்த போர்டிலேருந்து வர ரெகுலேட்டர் ஐசியும் வந்து 5 வோல்ட் தான் வருது பாருங்கள். அவுட்புட் வந்து இங்கே ரெகுலேட்டர் ஐசி 7805 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தே வந்து நம்ம 5 வோல்ட் வந்து இதில் எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஆம்ப் ஆன் பண்ணிங்கன்னா அது வரைக்குமே இது வந்து ஆனில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ்பி ஆனில் இருக்கா, இதில் வந்து என்ன மோடு வந்து ஆனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இதோட லைனை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து கிரவுண்டு காமனான ஒன்று. பாசிட்டிவ் வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் தான். இந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து இந்த ப்ராசஸர் ஐசியிலிருந்து நமக்கு வந்து சிக்னலை வந்து கொடுக்குறது. இது என்ன சிக்னல் அப்படின்னா, எப்போ வந்து நம்ம இந்த போர்டு வந்து ஆன் ஆகுதோ அப்போ வந்து இது வந்து எதுவுமே எடுக்காது. நீங்கள் வந்து இதில் யூஎஸ்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அந்த ஆக்ஸ் கனெக்ஷன் 1, ஆக்ஸ் கனெக்ஷன் 2, ஆக்ஸ் கனெக்ஷன் 3 அப்படின்னு வரும். இல்லைனா டிவிடி டேப்பு இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். அப்போ வரைக்குமே வந்து இதுக்கு வந்து வோல்டேஜ் போகாது. நீங்கள் எப்போ வந்து இதில் யூஎஸ்பின்னு வந்து மோடு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் மூலிமா நமக்கு இந்த 5 வோல்ட் கிடைக்கும். அப்போ தான் வந்து இது ஆன் ஆகும். ஓகேங்களா? எப்போவுமே ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது இது வந்து ஆன் ஆகிட்டே இருக்காது. நமக்கு வந்து யூஎஸ்பின்னு வந்து இதில் ஆப்ஷன் வந்து ரிமோட்டில் நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் இது ஆன் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்ன ஆக்ஸில் வச்சுக்கலாம், பின்னாடி டேப்பு டிவிடி இதில் எதில் வச்சாலுமே இது வந்து ஆன் ஆகுது. இது வந்து ஆஃபில் தான் இருக்கும். எப்போ யூஎஸ்பின்னு கிளிக் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இது ஆன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து 5 வோல்ட் வந்து டிஸ்பிளேலேருந்து எடுத்து வர ஒயரில் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் அவுட்டுன்னு இருக்குது. அதில் வந்து க்ரீன் கலர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஐஆர் அவுட்டுன்னு இந்த லாஸ்ட்டில் இருக்குது. இந்த ஐஆர் அவுட்டில் இந்த க்ரீன் கலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலரை கொண்டு வந்து ஐஆர் அவுட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஐஆர் சென்சாரை வந்து போட்டிருக்காங்க. இந்த சென்சாரை வந்து இதுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ரிமோட் இதுக்குன்னு தனி ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இதுவும் வந்து ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ரிமோட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ரிமோட்டில் வந்து ஒர்க் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாட்டையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சாங்ஸையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இது வந்து கழட்ட தேவையில்லை. ஒவ்வொரு போர்டுக்கு வந்து கழட்டணும், இந்த போர்டுக்கு வந்து கழட்ட தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இதோட பின் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி நேராக இருக்கும்போது, அதாவது இந்த முழுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேஃபு, இது வந்து இப்படி முன்னாடி இருக்கும்போது இது வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து அவுட்டு. ஓகேங்களா? இந்த பின் வந்து இது வந்து அவுட்டு, இது வந்து காமன் கிரவுண்டு, இது வந்து விசிசி. ஓகேங்களா? இந்த விசிசியும் காமன் கிரவுண்டு கொடுத்தாச்சு. இந்த அவுட்டோட ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த க்ரீன் கலர் ஒயரு மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஜிடெக் மாடல் போர்டோட டிஸ்பிளே ஐஆர் அவுட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்ச 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்த +5 வோல்ட்டு, டேட்டா, கிளாக்கு, கிரவுண்டு, இந்த 4மே வந்து எடுத்துகிட்டு போய் இந்த ரிமோட் கிட்டில் வந்து குத்துவோம். இதை இங்கே இருக்கு பாருங்கள், டிஸ்பிளேன்னு போட்டிருக்கு. இதை வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நம்ம பின் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த டிஸ்பிளேல இருக்குது இல்லையா, இதில் வந்து பின் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து என்கோடருக்கு போகிற லைனு. என்கோடரில் வந்து ஏபி கிரவுண்டு சுவிட்ச் எஸ்டபிள்யூன்னு போட்டிருக்கு. அதை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து செட்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு இது வந்து கனெக்டர் டைப்பில் இதில் வரும். இதில் வந்து இதிலே வந்து செட்டாக வந்து சால்டிங் வச்சுருக்காங்க. இந்த 5 வோல்ட் மட்டும் இந்த ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறாங்க பாருங்கள். அது எதுக்காகனா, இப்போ நம்ம இந்த 5 வோல்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். இந்த ஒயர் வந்து நம்ம டைரெக்டாக வந்து இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ்லேயே கொடுத்துருவோம். அதாவது 24 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் வர இடத்துல, அதாவது இன்புட் 220 வோல்ட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 24 வோல்ட் வரும். அதோட பாசிட்டிவில் கொடுத்துட்றோம். இது வந்து 5 வோல்ட் தானே போட்டிருக்கு, எப்படி 24 வோல்ட்டில் கொடுப்போம் அப்படின்னா, இந்த வெறும் இந்த 4 ஒயர்லேயே வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து லைன் வந்து போயிடுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 5 வோல்ட் எதுக்காக கொடுக்குறோம்னா, இந்த 2 எல்இடி வந்து சும்மா வந்து ஒரு, ஏன்னா முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். அதில் வந்து எல்இடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த 2 எல்இடி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்இடிக்கு வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 4 ஒயர் வருது பாருங்கள். இந்த பிளாக் கலர் ஒயரை தவிர்த்து
ரைட் சைடு இந்த 4 ஒயர் வருது. இந்த 4 ஒயர் மட்டும்தான் அந்த சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு போகும். ஓகேங்களா. இந்த பிளாக் கலர் வந்து இதை டைரெக்டாக நம்ம பாசிட்டிவ் 24 வோல்ட்டில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துட்டோம்னா இந்த எல்இடி வந்து கண்டினியூஸாக எரியும். 24 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த 2 எல்இடி போகாது. ஏன்னா இந்த 2 எல்இடிக்கும் சீரியஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம கிரவுண்டு வந்து காமனாக இதோட கிரவுண்டே வந்து இந்த எல்இடிக்கு கொடுத்துக்குவாங்க. இந்த கிரவுண்டு வந்து உங்களுக்கே தெரியும். இந்த ஃபஸ்ட்டு வந்து +5 வோல்ட்னு போட்டிருக்கு. அடுத்து சுவிட்சு, அடுத்து ஜி. இந்த ஜி தான் வந்து காமன் கிரவுண்டு. இந்த காமன் கிரவுண்டு வந்து நம்ம எல்லா இதுலேயும் லைன் பண்ணும்போது இதில் அப்புறம் இந்த போர்டில் இதில் எல்லாத்தோட இதுலேயும் வந்து காமன் கிரவுண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அதனால் வெறும் பாசிட்டிவ் ஒயர் மட்டும் எடுத்து நம்ம 24 வோல்ட்டில் கொடுக்குறோம். அதாவது இது ஓகேங்களா. நம்ம இந்த 5 வோல்ட் இருக்குது, நம்ம 24 வோல்ட்டில் கொடுக்குறோமே அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பல்புனாலும் நமக்கு ரெசிஸ்டர் இருக்கிறனால 24 வோல்ட்லேருந்து இந்த எல்இடி வந்து ஈஸியாக வந்து எரியும். அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது.